ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ரோட்டு கடை காளான் தான் செய்ய போகிறோம். காளான் வந்துட்டு இவங்க முட்டைக்கோஸ் வச்சு தான் செய்வாங்க. நானும் அது போல் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். இப்போது கேபேஜ் வந்து எடுத்திருக்கேன். நல்ல பூ போல் துருகியாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கரம் மசாலா. இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வடை போடுற அளவுக்கு தட்டி நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. போல் கலந்து பிணைஞ்சிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால இப்போ போட்டு கலந்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து 2-3 பிச்சு வச்சிருக்கேன். சட்டியில எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மிளகாய் தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, சில்லி சாஸ், கொஞ்சமா சில்லி சாஸ் ஊற்றுனேன். டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு நிறைய இருக்குது, அதனால நான் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிறேன். சோயா சாஸ் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப கசந்துற மாதிரி ஆயிடும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த டைம்ல கொஞ்சமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சது ஊற்றிக்கலாம். தண்ணியும் சேர்ந்து கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கங்காட்டிக்கு அவ்வளோ லிக்விடா தெரியுது. இப்போ இது எல்லாமே உள்ள போட்டுடலாம். உள்ள போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தண்ணி எல்லாமே இஞ்சி வந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு லிக்விடா இருந்தது, நல்லா கெட்டியா வந்துருச்சு. பாத்தீங்களா தண்ணி எல்லாமே இஞ்சி. தான் நம்மளோட ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பரா கார்னிஷ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட ரோட்டு கடை காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துட்டு கலர்ஃபுல்லாக வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.